ஒரு நாளைக்கு டெய்லி 4000 லாரி கனிமங்கள் போகுது. அதாவது 1,00,000 டன்னு கர்நாடகா போகுது. எப்படியே ஒரு நாளைக்கு கர்நாடகால மழை இருக்கா? இருக்கு. அதையா வெட்டல? அதே கதை தான். நல்ல தாய் தகப்பன் அந்த கதை தான். பாரு, 1,00,000 டன் ஒரு நாளைக்கு. அப்ப மாசத்துக்கு எவ்வளவுன்னு பாத்துக்க. நம்ம ஐயா பேசுவார், மாண்புமிக்க நம்ம மதிப்பிற்குரிய. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 வழி சாலை பணிகள் இன்னும் முடியாத நிலை இருக்கு. இந்த சூழ்நிலையை மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் கொண்ட குறுகிய சாலைகள் வழியாக கேரளாவிற்கு கனிம வளங்கள் அதிக நகர வாரங்களில் எடுத்து செல்வதில் உள்ளூர் மக்களுக்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்படுகிறது. பல விபத்துகள் ஏற்படுகிறது. சென்ற ஆண்டு மட்டும் சாலை விபத்தில் 336 பேர் மரணமடைந்துள்ளனர். இதுபோன்ற சவால்களை கட்டுப்படுத்த கனிமவள உற்பத்தி, போக்குவரத்து போன்றவற்றை கணினிமயமாக்கி இ-பாஸ் முறையை நடைமுறைப்படுத்தவும். என்ன சொல்றாப்ல, எடுத்துட்டு போக முடியல, அதனால விபத்து அதிகமா இருந்தது, சாலை பெருசா போட்டு கொடுங்கன்றப்பல. நீ எப்படிப்பட்ட ஆளுகள்கிட்ட நாட்டை கொடுத்துருக்கேன்னு நீ தான் யோசிச்சுக்கணும் சாமி. நீதான் எப்படி சொல்றாள் பாருங்க. அதனால விபத்தாயிருது. தன் மலையை வெட்டி எடுத்துட்டு போறது அவருக்கு பிரச்சனை இல்ல, விபத்தாகுது. அதனால கொஞ்சம் சீக்கிரம் அந்த பெருசு பண்ணி அதை கொண்டு போறதுக்கு வழிவகை பண்ணுங்க. இப்படிலாம் கேரளால ஒரு அமைச்சர் பேசிட்டா மறுநாள் அமைச்சரா இருப்பான். சட்டசபையில பேசுறாப்புல, சட்டசபையில. நம் வளத்தையும் மக்கள் நலத்தையும் பாதுகாக்க வாக்களியுங்கள் விவசாயி சின்னத்திற்கு.